நியூலி மேரிட் கப்புள் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. டாக்டர், எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு சில மாசங்கள் தான் ஆகுது. இதுவரை எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. ஒவ்வொரு முறை இவர் கிட்ட வருவாரு, எல்லாமே கரெக்டா தான் பண்ணுவாரு. ஆனா முழுக்க முடிக்க போகும்பொழுது இவருக்கு எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி ஆகி போயிடும். அவர் இதுவரை எனக்குள்ள வந்ததே இல்ல அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து சொன்னாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி. அதாவது நிறைய போர்னோகிராஃபி வீடியோஸ் பார்த்துட்டு, ஸ்டோரிஸ் படிச்சுட்டு, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை கேட்டு, அவ்வளோ நேரம் பண்ணணும், இவ்வளோ நேரம் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இவங்களா சுயமா ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு அதை தன்னால பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு பயத்தினால அவதிப்படுறாங்க. இதுக்கு பேரு செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி. இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கா, நீங்க கவலையே படாதீங்க. சரியான ட்ரீட்மெண்ட், சரியான கைடன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்து ஹாப்பியா இருக்கலாம்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா இந்த செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்றது வந்து மனம் சார்ந்த காரணத்தினால தான் வருதே தவிர உடல் சார்ந்த காரணங்கள் வந்து ரொம்பவே குறைவு. சரியான ஆலோசனை, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா இந்த செக்ஷுவல் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்ல இருந்து ஓவர் கம் ஆகலாம். ஓகே, இப்ப எதனால இந்த செக்ஷுவல் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ். நம்மளால செக்ஸ் வைக்க முடியுமா, வைக்க முடியாதா அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையே அவங்களுக்கு வந்து இருக்காது. ஆக்டிவா போகணும்னு நினைச்சா கூட அவங்க மேல உள்ள லோ கான்ஃபிடென்ட்னால அவங்க அந்த ரூம்குள்ள நுழையறதுக்கே, அந்த விஷயத்த செய்யறதுக்கே பயப்படுவாங்க. அடுத்தது வந்து பெர்ஃபார்மன்ஸ். நான் எப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா, அங்க போய் என்னால பண்ண முடியாம போச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்ட்டு குறைச்சி எடை போடுறது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏற்பட்ட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன்ன்றது வந்து ரொம்ப காமனாவே இருக்கும். அந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனால ஏற்பட்ட மன பயத்தினால அவங்க நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஈடுபடுறதுக்கு வந்து ரொம்பவே பயப்படுவாங்க. அடுத்தது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் கப்புள்ஸ். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஸ்டோரியில படிச்சேன், போர்னோகிராஃபி பார்த்தேன், அதை அவ்வளோ நேரம் பண்ணணும், இவ்வளோ நேரம் பண்ணணும், அங்க அப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்களாவே ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு அந்த கற்பனையை தன்னால செயல்படுத்த முடியாம போகும்பொழுது அங்க வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அடுத்தது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் இஷ்யூ. பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒய்ஃபனுடைய ஃபேமிலியை பத்தி தப்பா பேசுறது, ஹஸ்பண்டுடைய ஃபேமிலியை பத்தி தப்பா பேசுறது, ஹஸ்பண்டை சந்தேகப்படுறது, ஒய்ஃபை சந்தேகப்படுறது, இதெல்லாம் செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டிக்கு ஒன் ஆஃப் த ரீசன். நெக்ஸ்ட், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்கர், ஆங்ஸைட்டி, டயர்ட்னஸ், ஸ்லீப்பிங் இஷ்யூ, ஹார்மோன் சேஞ்சஸ், இது எல்லாமே செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டிக்கு அடுத்த காரணங்கள். செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டில என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்றதுக்கு முன்னாடியோ அல்லது நடக்கும் போதோ ஓவரா திடீர்னு டென்ஷன் ஆயிட்டு கவலை வந்துட்டு சடனா எரெக்ஷன் வந்து குறைஞ்சு போயிடும், அல்லது அவங்களால ரிசீவ் பண்ண முடியாம போயிடும், அல்லது ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் ஆகும். ஒரு சிலருக்கு எரெக்ஷன் இருக்கும், ஆனா அந்த எரெக்ஷனை கண்டினியூ பண்ண முடியலையேன்ற கவலையிலே அந்த எரெக்ஷன் இன்னும் நிறைய குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது லோ லிபிடோ. ஒரு சிலருக்கு செக்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா இன்ட்ரெஸ்டே இருக்காது. அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அவங்க என்ன காரணத்தினால அவங்களுக்கு லிபிடோ இருக்குன்றத டாக்டரை கன்சல்ட் பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து பவுண்டிங் ஆஃப் ஹார்ட் அண்ட் எக்ஸசிவ் ஸ்வெட்டிங். ஒரு சிலருக்கு செக்ஸ் வைக்க போகும்பொழுது அவங்க பாடியில ஏற்படக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பாடியில வந்து ரொம்ப வியர்வை அதிகமா இருக்கிறதுனால செக்ஸை பண்ணணுமா வேணாமான்னு யோசிச்சு அதுலயே அவங்களுக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. நிறைய பேர் சொல்ற காமன் கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஆஃப்டர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி எனக்கு 10 நாள், 15 நாள், ஒரு மாசத்துக்கு வந்து பயங்கர டயர்டாவே இருக்கு, என்னால எதுலையுமே ஈடுபாடு முடியல, என்னால ஆக்டிவா இருக்க முடியல, பயங்கர எக்ஸ்ட்ரீம் டயர்டா இருக்கு, அதனால எனக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு இவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். அவங்க என்ன காரணத்தினால இந்த சோர்வு வருதுன்றத ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி சரியான முறையில ட்ரீட்மெண்ட் அண்ட் கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து வெளிவரலாம். ஓகே டாக்டர், இப்போ எனக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது மூச்சு பயிற்சி, யோகா, ரெகுலர் வாக்கிங், உங்க பார்ட்னர் கூட ஓப்பன் கான்வர்சேஷன், ரெகுலர் எக்ஸசைஸ், ஹெல்த்தியான ஃபுட்ஸ், 7 to 8 hours ஸ்லீப், அவாய்டிங் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங், இதெல்லாம் வந்து
நீங்க வீட்டிலே ஃபாலோ பண்ணலாம். ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரியான மனநல ஆலோசனை, சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ப்ராப்பரான சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்ல இருந்து வெளிவந்து உங்க லைஃபை ஹாப்பியா லீட் பண்ணலாம். அந்த கப்பிள்ஸ்க்கு கவுன்சிலிங்கோட சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன் கொடுத்தோம். இப்ப அவங்க ஹாப்பியா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம கவுன்சிலிங்கோட ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்து ஹாப்பியா வாழ முடியும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.